நீங்கள் ஆன்மீகமான மறைமுகமான ஆன்மீக மீட்பு படை வீரர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் முழு உலகையும் விடுவிக்க வேண்டும். மூழ்கிய படகை அக்கறைக்கு கொண்டு செல்லவும் வேண்டும். ராஜ்யத்தை பலனாக அடையச் செய்யும் படிப்பிற்கான பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியை சங்கமத்தில் தந்தை திறக்கின்றார். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வியை கற்று நீங்கள் இரட்டை கிரீடமுள்ள ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீர்கள். எல்லையற்ற தந்தை வந்து கற்றுக் கொடுப்பது கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. ஒவ்வொருவரின் படகும் மூழ்கி இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு படகு கரை சேரும். ஈஸ்வரன் என்றோ அல்லது பகவான் என்றோ கூறுவதனால் அந்த அளவிற்கு அன்பு ஏற்படுவது கிடையாது. அனைத்தையும் விட நல்ல வார்த்தை தந்தை பாபா என்பதாகும். மனிதர்கள் எல்லையற்ற தந்தையை அறியாததால் அனாதைகள் போல் இருக்கின்றனர். தேகாபிமானத்தில் உள்ளவர்களுக்கும் ஆத்மாபிமானிகளாக உள்ளவர்களுக்கும் உள்ள வேறுபாடு பாருங்கள். எவ்வளவு இருக்கின்றன. தேகாபிமானத்தினால் நீங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்தீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை வந்து உங்களை ஆத்மாபிமானிகளாக ஆக்குகின்றார். ராஜயோகம் கற்பிப்பதற்காகவே தந்தை வருகின்றார். இப்படிப்பட்ட படிப்பு வேறு எங்கும் கிடையாது. இரட்டை கிரீடமுள்ள ராஜாக்கள் சத்யுகத்தில் இருப்பர். பிறகு ஒற்றை கிரீடமுள்ள ராஜாக்களும் இருந்தனர். இப்பொழுது அந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் பிரஜைகளின் மீது ராஜ்யம் செய்கின்றனர். ஸ்ரீகிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிடுவர். கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது. கிருஷ்ணர் சுயம் பாடசாலைக்கு படிக்கச் செல்கின்றார். இளவரசர் இளவரசியாக இருப்பவர்கள் படிப்பதற்கு எம்மாதிரியான பள்ளிக்கு செல்வார்கள்? அங்கிருக்கும் மொழி தனிப்பட்டது. சமஸ்கிருதத்தில் கீதை கூறப்பட்டது என்றும் கிடையாது. இங்கு பல மொழிகள் உள்ளன. அரசர்கள் அவரவரது மொழிகளை பயன்படுத்தி வந்தனர். சமஸ்கிருத மொழியானது எந்த அரசர்களுக்கிடையதும் கிடையாது. பாபா சமஸ்கிருதம் கற்றுக் கொடுப்பது கிடையாது. தந்தை சத்யுகத்திற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். தேவதைகள் விகார மார்க்கத்திற்கு எப்படி சென்றனர் என்பதற்கும் கோயில் இருக்கிறது. அங்கு மிகவும் சீசியான சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றனர். மற்றபடி விகார மார்க்கத்தில் எப்பொழுது சென்றனர் என்பதற்கான தேதி நாள் குறிக்கப்படவில்லை. காமச்சிதையில் அமருவதன் மூலம் கருப்பாகி விடுகின்றனர் என்பது நிரூபணமாகிறது. இப்பொழுது 5 தத்துவங்களும் தமோபிரதானம் அல்லவா? அதனால்தான் சரீரமும் இவ்வாறு தமோபிரதானமாக கிடைக்கிறது. பிறப்பு எடுக்கும் பொழுதே எப்படியெல்லாம் பிறக்கின்றனர். அங்கு முற்றிலும் அழகான சரீரம் கிடைக்கும். யாரும் நம்மிடமிருந்து ராஜ்யத்தை அபகரிக்க முடியாது. நாம் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். உலகம் எனும் பொழுது அதில் சூட்சுமவதனம் மூலவதனம் என்பது அங்கு இருக்காது. இந்த சிருஷ்டி சக்கரம் இங்குதான் சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஸ்தூல அம்பு ஆயுதங்களை காண்பித்து விட்டனர். அம்பு எய்வதற்கும் கற்றுக்கொள்கின்றனர். சிறு குழந்தைக்கும் துப்பாக்கியை உபயோகப்படுத்தும் முறையை கற்றுக் கொடுக்கின்றனர். உங்களுடையது யோக அம்பு ஆகும். அனைவரின் படகும் மூழ்கியிருக்கிறது. மற்றபடி தங்க இலங்கை